ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்டு. இந்த வீடியோவில் என்னோட பெரிய பொண்ணோட ரூமை தான் பார்க்க போகிறோம். அவளோட நேம் நிதிஷா. இந்த நேம் போர்டை 8th கிரேடில் அவள் தான் கார்விங் பண்ணா. இந்த பொம்மை வந்து லாஸ் வெகாஸில் அவள் வின் பண்ணி வாங்குது. ஃபஸ்ட்டு ரூமை டோர் திறந்தோடனே ஒரு வால் இருக்கும். அதில் அவளோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருப்பாள். இது வந்து அவளோட கிராஜுவேஷன் டைமில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஃப்ரேமில் அவள் ஹைஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிற வரையும் இருந்த ஐடி எல்லாத்தையுமே மெமரபிளாக எடுத்து வச்சுருக்கா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பேண்டுங்க, அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸு எல்லாமே இந்த வாலில் மெமரியாக இருக்கும். அப்புறமா அவள் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண ஒரு ஃபோன் கவர், இது யூஸே பண்ணாமல் ஷோ பீஸாக வச்சுட்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு ஒயிட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா. ஸோ பெட்டுக்கு எதிரில் இருக்க வாலை நாங்கள் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு டிவி டேபிள், அதில் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. பட் தேவையான பொருளை மட்டும்தான் அவள் அதில் ஸ்டோர் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு டிவி வந்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் தேவை கிடையாது, ஆனால் டிவி கண்டிப்பாக அவள் ரூமில் வேணும்னு சொல்லிட்டு அதனால் டிவியை போட்டுட்டு இந்த வால் ஃபுல்லாக லைட் செட்டிங் பண்ணிவிட்டு அந்த லைட்டில் வந்து தெரிகிற மாதிரி நிறைய ஸ்வீட் மெமரிஸ் ஃபோட்டோஸை வச்சுருக்கோம். இன்னும் இந்த வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபோட்டோஸ் போட போகிறாள். இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா பெட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வெல்வெட்டில் ஸ்ட்ரிப்ஸ் போட்ட மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இந்த கலர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பிங்க் அண்ட் கோல்டன், இது 3 காம்பினேஷனில் வர மாதிரி தான் நாங்கள் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து அவள் 8th கிரேடில் அவளே வந்து கொலாஜ் ஒர்க் பண்ணி ரெடி பண்ண ஃபோட்டோவை தான் அவள் பெட்ரூமில் மேலே வந்து கோல்டு ஃப்ரேமில் மாட்டியிருக்கேன். இந்த அவார்ட் பார்த்திங்கன்னா கோயிலில் அவள் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணதுக்காக கொடுத்தது. இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நிதிஷாவோட கிராஜுவேஷனுக்காக கெனிஷா வந்து பாட்ரி கிளாஸில் ஹேண்ட்மேடில் பண்ண செராமிக் கிஃப்ட்டு தான் இது. அப்புறம் ஒரு பிளான்ட்டை இங்கே வந்து வச்சு வளர்த்துட்ருக்கா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க சைட் டேபிளில் ஒரு லைட் லேம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாட்டிலில் ஹாப்பியாக இருக்கும் போது அதில் என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னு ஒரு சீட்டில் எழுதி அதை வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பா. சேடாக இருக்கிறதையும் அது மாதிரி வச்சுருப்பா. இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் அவங்க குட்டி பசங்களாக இருக்கும் போது ஒரு கிளேயில் பண்ண ஒர்க்கை தான் மெமரியாக இங்கே வச்சுருக்கோம். சைடில் ஒரு கிளாசட் இருக்குங்க, அதில் வந்து அவளோட எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே தான் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். குட்டி ரூமாக இருந்தாலும் எல்லா மெமரிஸும் இந்த ரூமில் அடங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.